ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்குது ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிஸ் பண்ணணுன்ற அவசியமே இங்கே கிடையாது. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார கிளியரா இந்த ஜாப் பத்தி நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே நம்மளுக்கு ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ கீழே தான் அது கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டெண்டன்ட்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த கேன்டீன் அட்டெண்டன்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு குரூப் சிக்கான ஒரு போஸ்டிங். நம்மளோட ஒவ்வொரு வேரியஸ் ரிசர்வேஷனுக்கு தகுந்த மாதிரியான பர்சனை அலாட் பண்ணியிருக்காங்க. இல்லை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 3, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 1, இடபிள்யூஎஸில் 1. நீங்கள் கம்மியான வேக்கன்சின்னு பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னால் இந்த வேக்கன்சி ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த வேக்கன்சியை நீங்கள் ஈஸியாகவும் அப்ளை பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதில் கம்மியான பேர் தான் இதில் அப்ளைப்பும் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு ரேரான வேக்கன்சியை யாருமே ஈஸியாக பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த வேக்கன்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 25 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் முன்னாடி 1/9/2001 முன்னாடி நீங்கள் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 31/8/2008 அப்புறம் நீங்கள் பிறந்தவங்களாவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்குள்ளார வர 18லேருந்து 25 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 இருந்து மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை வேக்கன்சி 7 தான். ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரேரான போஸ்டிங்கை அப்ளை பண்ண விட்டுறாதீங்க. அண்ட் இந்த போஸ்டிங்கில் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர், ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர், பிடபிள்யூபிடியில் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு 10 இயர், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு 3 இயர்ஸ் ஆஃப்டர் த டிடக்ஷன் ஆஃப் அ மிலிட்ரி சர்வீஸ்க்கு அப்புறமா வர ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் ஆஃப் த ஏஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 11/8/2026 இப்போ தான் விட்டுருக்காங்க. இதில் இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதோட ரிமைனிங் டேட் எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 31/8/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஃபோர் 23னா 11 o'clock நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு, ஃபேக்ஸு, இமெயிலு, பை ஹேண்டிலெலாம் ஷெல் நாட் பி என்டர்டு பை த டிபார்ட்மெண்ட். ஒன்லி நீங்கள் ஆன்லைனில் மோடில் மட்டும் நீங்கள் பதிவு பண்ணாலே போதுமே தவிர நீங்கள் போஸ்ட்டோ இமெயிலோ போய் கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே ஈஸியாக வீட்டிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற லிங்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆயிரும். அண்ட் த கேன்டீன் அட்டெண்டருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 18,000. அதாவது எண்டிங் அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங் பார்த்தீங்கன்னா லைக் 56,900 உங்களுக்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது படிச்சிருந்தா போதும். அண்ட் ரிசர்வேஷன் எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ குரூப் சி போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்டிங்கை யாருமே மறக்காமல் பதிவு பண்ணாமல் விட்டுறாதீங்க. இட் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது போஸ்டிங்கோட பேரை பார்க்காம நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்குள்ளார போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போஸ்டிங்கில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்கள், கிராக் பண்ணுங்கள். இதில் எந்த விதமான எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஜஸ்ட் ஒரு இந்தியன் சிட்டிசன், தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பேன் இந்தியா லெவலில் எங்கே இருந்தாலுமே ஒரு இந்தியன் சிட்டிசன்
பர்சனாக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா there is a no application fee for any candidate for the இதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க அமௌண்ட்டும் வந்து கேட்கல, அப்ளிகேஷன் ஃபீயும் கேட்கவே கிடையாது. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இது வந்து ஒரு சில பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஃபார் போத் எனி கேண்டிடேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா பேத்துக்குமே இது ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுன்றது என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ வித் லேர்ன் வித் மீ அகாடமி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.